சகல ஜாதிகளுக்கும் நான் தகப்பன் சொல்லியிருக்கிறார கண்டி யார் எதுலையுமே இது மதம் அப்படின்னு சொல்லவே கிடையாது. என் பேர் இன்ன வரைக்கும் மாறல. அல்லேலூயா. என்னைக்கு எங்க அப்பா அம்மா வச்சாங்களோ அதே பேர் தான் அது கடைசி வரைக்கும். அல்லேலூயா. பேரை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஜாதியை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுன்ற தெய்வம் என்ன சொல்றாருன்னா, இருதயத்துல நான் தங்குறேன், இவ்வளவுதான் சொல்ற வார்த்தை. அல்லேலூயா. இயேசுக்கு ஜாதி மதமே கிடையாது. இயேசுக்கு எல்லாம் ஒரே ஜாதி தான். அல்லேலூயா. அவர் படைப்புல ஒண்ணு ஆணை படிச்சாரு, ரெண்டாவது பெண்ணை படிச்சாரு. ஆணும் பெண்ணுமா இருந்து இந்த உலகத்துல நீங்க சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. உங்கள் துக்கம் என்ன செய்யும்? சந்தோஷமா மாறும். நீங்க நாம இதுல இந்த பூமியில வரும்போது நம்ம ஏதாவது கொண்டு வந்தோமா? இல்லை. இங்கிருந்து போகும்போது எதனா கொண்டு போக போறோமா? இல்லை. இது மாத்திரம்தான் நம்மளுக்கு வேணும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள, இன்றைக்கு இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறதுனால ஆண்டவர் உங்களை பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் யாருன்னு சொன்னா பாக்கியவான்கள் பாக்கியவதிகள். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இந்த இடத்துக்கு அவர் எதுக்காக கொண்டு வந்தாருன்னு சொன்னா, உங்களோட பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எதனா இருந்தீங்கன்னா இன்னைக்கு அதை நான் இந்த இடத்துல நான் விட்டுட்டு சந்தோஷத்தோடு நான் போறேன், சந்தோஷத்தோடு போறேன், சமாதானத்தோடு போறதுக்கு தான் ஆண்டவர் இந்த இடத்துக்கு உங்களை கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு ஆண்டவர் இந்த வேதாகமத்துல சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு என்ன கேட்கறீங்களோ அதை நான் தருவேன். அல்லேலூயா. அதாவது சொல்றாரு 2 நாளாகும் 7வது அதிகாரம் 14வது வசனத்துல, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, ஆண்டவர் என்ன சொல்றாரு? தாழ்த்தணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. தங்களை தாழ்த்து, எதையுமே கேட்கல ஆண்டவர். மனுஷன் இருதயத்தை மட்டும்தான் தான். இந்த இருதயம் கருக்குள்ளதாகவும் தெருக்குள்ளதாகவும் இருக்கும். அதனால இந்த இருதயத்துல நான் தங்க பார்க்கிறேன், தங்க போறேன். நீங்க எல்லாம் பேசி முடிச்சாதான் என்ன சொல்றாரு ஆண்டவர்? இருதயத்துல நான் தங்க போறேன், அதனால உங்க இருதயத்தை எனக்கு தாங்க. அன்பானவர்களே, இன்றைக்கு அதான் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு உங்கள் பாவத்தை எல்லாம் மன்னித்து உங்கள் தேசத்துக்கு நான் சேமத்தை தருவேன். பாருங்க, நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம தேசம் ஆசீர்வதிக்கப்படும், இந்தியா தேசம் ஆசீர்வதிக்கப்படும், இந்தியா தேசத்தில் இருக்கிற வறுமைகள் ஒழியும், இந்தியா தேசத்துல நல்ல தலைவர்களை ஆண்டவர் தருவார், இந்திய தேசத்துல இருக்கிற எல்லாம் இந்த வியாதிகள் மாறும். இந்திய தேசத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் வறுமை, எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் போராட்டம், எங்க பார்த்தாலும் சண்டை. இது மாறணும்னு சொன்னா நாம பரலோகத்தினுடைய தேவனுக்கு நேராக கரங்களை உயர்த்தி, ஏசப்பா எங்க தேசத்தை ஆசீர்வதிங்க. நீங்க எல்லாரும் இங்க ஜெபம் பண்ணும் போது எல்லாம் கேட்டிருப்பீங்க, இயேசுவே எங்க இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்க, எங்க இந்திய தேசத்தினுடைய தலைவர்களை ஆசீர்வதிங்க, இந்திய தேசத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க, எங்க விவசாயிகளை ஆசீர்வதிங்க, இந்த எல்லாம் இந்த கைட்டு செய்ய வேலையை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அல்லேலூயா. ஆண்டவர், நீ யாரை ஆசீர்வதிக்கிறீரோ நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சி உன்னை நான் இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் கையை பிடிச்சு, நான் உன்னை இயேசுவின் நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நேரத்துல நீங்க யாரை ஆசீர்வதிக்கிறீங்களோ அவங்க ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வேதத்துல இதான் சொல்லுது, நீங்க எது வீட்டுல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தா தான் ஆசீர்வதிக்கப்படுறது கிடையாது. நீ கையை நீட்டி சொன்னாவே ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. ஒரு விஷயம் நீங்க என்ன கூட சொல்லுங்களேன், தயவு செய்து எனக்கு நேரம் கைகளை உயர்த்தி, ஏசப்பா இந்த ஊழியக்காரனை நான் ஆசீர்வதிக்கிறேன் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா இந்த ஊழியக்காரனை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்புறம் நான் என்ன சொல்றேன்னா, ஏசப்பா என்ன ஆசீர்வதிச்ச எல்லாரையும் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.
இயேசு என்ற நாமத்தை சொல்லி ஆசீர்வதிச்சாக்கா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. சும்மா சொன்ன ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு என் பக்கத்தில் இருக்கிற எங்க அன்பு சகோதரி நான் ஆசீர்வதிக்கிறேன். சின்ன பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்திருக்கிற ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த இடத்துல வரப்போற ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்கிறேன். யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா.